நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சென்ற வாரம் நீங்க உங்களுடைய பவர் என்ன அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. ஏன்னா சூப்பர் சிங்கர் 4ல ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம், அதாவது வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்தது. அண்ட் நீங்க உங்களுடைய எல்லா ஓட்ஸ், உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் காமிச்சு கிட்டத்தட்ட 7,79,410 votes போட்டிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய தடவை நாங்கள் நன்றி சொல்லிட்டோம், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் போதவே போதாது. இவ்வளோ நிறைய வாக்குகள் நீங்கள் செலுத்தி 2 ஃபைனலிஸ்டாக தேர்ந்தெடுத்தீங்க. அவங்க தான் ஷரத், சந்தோஷ் அண்ட் சோனியா. எஸ், நீங்க வைல்ட் கார்ட்ல இருந்து 2 பேரை ஃபைனல்ஸ் காமிச்சிருக்கீங்க. அதுவும் முதல் முறையாக 4 பேர் தான் ஃபைனல்ஸ்ல இருப்பாங்க. உங்களுடைய பவரை காமிச்சு நீங்க 5 பேரை ஃபைனல்ஸ் காமிச்சிருக்கீங்க. ஸோ முதலாவதாக யாருடைய ஜர்னி நம்ம பார்க்க போறோம்? SS01 ஷரத் சந்தோஷ். இதயத்தை வருடுற அன்பு, இயற்கையோடு பேசுகிற மொழி, கடவுளை சேர்ற பிரார்த்தனை, உறவுகளுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் தான் எனக்கு இசை. ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்கும்போது பிளேலிஸ்ட்டில் நமக்கு பிடிச்ச பாட்டு வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவே நான் பாண்ட பாட்டாக இருந்தால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள், ஒவ்வொரு சின்ன விஷயமும் என்னோட கனவுக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கு. அதுதான் என்னை எவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு. என்னை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் என்னை பற்றி உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இந்த பயணத்தில் எனக்கு துணையாக நின்ன நிறைய பேருக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். முதல்ல அவங்க எல்லாம் யாருன்னு பார்க்கலாம். கங்க்ராச்சுலேஷன் சார், ஒன்ஸ் அகேன் வைல்ட் கார்டோட பப்ளிக் ஓட்டிங் மூலமாக வந்ததுக்கு. நம்ம ஃபேமிலியிலேருந்து யாராவது இந்த மாதிரி வருவாங்களா, இவ்வளோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபைனல்ஸ் வரைக்கும் வருவாங்களா அப்படின்னு நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ வந்தது எனக்கு. அதே மாதிரி நீ பாடின எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷரத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்கள்லாம் நீ ஃபைனல்ஸ்க்கு வந்ததுக்கு. உன்னோட சிங்கிங் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. நிறைய உன்னோட மெலோடி ஜானல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் மலர்களே மலர்களே. மலர்களே மலர்களே இது என்ன கனவா, மலைகளே மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனதுள்ளம், பெருகியதே மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான். உன்னோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதில் நீ பாடின சாங்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன. இன்னும் பேசக்கூட தொடங்கலை, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல, இப்போ மழை போல நீ வருதா, கடல் போல நான் இருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் இல்லை பொண்ணு. ஷரத், சந்தோஷ், ரொம்ப நல்லா பாடுங்க நீங்க. Thank you sir. Just looking at your performance, I think you sang very well. அழகா பாடிருக்கீங்க. Good luck. அது ரொம்ப பிடிச்ச சாங் எனக்கு, ரொம்ப நல்லா இருந்தது. அதில் இதே மாதிரி ஃபைனல்ஸ் டைட்டில் வின் பண்ணோம். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் சரத். டாப் 33 எப்படி என்டர் ஆனியோ புலி உருமுது பாடி, அதே மாதிரி டில் த எண்ட் நந்தா எண்ணில் அவர்லாம் அவ்வளோ ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நந்தா நாயகன் மடியில் காண்பது சுகமே, நாணம் ஏனோ வா விழி மீனாடும் விழி மொழி, தேனாடும் மொழி குழல், பூவாடும் குழல் எழில், நீயாடும் எழில், மின்னி வரும் சிலையில் மோகன கலையே, வண்ண வண்ண ஒளியே, வான
Similarly, you have to rock and get the title also there. Okay? சரத் கங்க்ராட்ஸ்டா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வைல்ட் கார்ட்லேருந்து ஃபைனலுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி. உயிரும் நீயேன்றது உயிரை கொடுத்து பாட்டான். உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து இந்த டைட்டில் வின் பண்ணி எல்லாருக்குமே இந்த ட்ரீட் இல்லை வெரி வெரி ட்ரீட் கொடுக்கலாம். என்ன ஓகே ஒரு துளி போதும். ஷரத் ஃபர்ஸ்ட் கங்க்ராட்ஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்ததுக்கு. நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அரிமா அரிமா ரொம்ப பிடிக்கும். அதில் நீங்கள் ரொம்ப ராக் லைன் மாதிரி பாடியிருப்பீங்க. அரிமா அரிமா மாறோ ஆயிரம் அரிமா உன் போல் பொம்மான் கிடைத்தால் எம்மா சும்மா விடுமா ராஜா தீ யுலோகத்தில் ஆசை தீ முழுதடி. You did a fabulous job, brother. உங்ககிட்ட பிடிச்சது ரொம்ப கூல் காம் பர்சன். எனக்கு வந்து நீ பாடின எல்லா பாட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஏஆர் ரகுமான் அந்த ரவுண்டில் வந்து அத்தினி சித்தினி சாங் சூப்பராக பாடினேன். அந்த வாய்ஸை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி ரொம்ப பிடிக்கும். Nice to hear it back and sung well. நீங்கள் பாடின அப்படி பாடு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு டைம் பாடுறீங்களா? நான் டான்ஸ் ஆடுறேன். அப்படி போடு 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 அசத்தி போடு கண்ணால இப்படி போடு 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 இழுத்து போடு கையால உன்னோட இருக்கிற உன்னோட கண்ணை பத்தி கண்ணா மூச்சி ஆட வர இந்த நடை போதுமா. ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்துல இருக்கோம். இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் நாங்க வந்து சொல்லிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கும். ஆனா நீங்க மறந்துடக்கூடாது இல்லையா, அந்த பிரம்மாண்டமான மேடையில ஒரே ஒருத்தருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் அபார்ட்மெண்ட் ஒன்றும் காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். பிரம்மாண்டமா தாங்க இருந்தது சரத் சந்தோஷோடைய இந்த அழகான இசை பயணம். நிறைய பாராட்டு நம்மளுடைய நடுவர்கள் கிட்ட இருந்து. ஆனா எதிர்பாராத சில திருப்பு முனைகள் என்னென்ன அப்படின்னு கண்டினியூ பண்ணி அவருடைய இசை பயணத்தை பார்த்துடலாம். பேசிக்கலி ஐம் ஃப்ரம் ஹைதராபாத் அண்ட் நான் சென்னைக்கு இதுக்கு முன்னே நிறைய தடவை வந்திருக்கேன். பட் இந்த முறை தான் நான் வந்து சூப்பர் சிங்கர் ஜெர்னிக்காக நிறைய நாளாக சென்னையில் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். சென்னையில் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். பீச் தான் ஞாபகம் வரும். ஏன்னா ஹைதராபாத்தில் வந்து பீச் கிடையாது. சென்னையோடைய ஃபுட் ஸ்டைல் அண்ட் ட்ரெடிஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் எல்லாமே சென்னையில். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஷயம். அண்ட் சென்னையோடைய மக்கள் பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஐ மீன் நான் அங்கேருந்து வந்தால் கூட எனக்கு நான் அங்கே இருக்கேனா இங்கே இருக்கேனான்ற ஒரு டிஃப்ரென்ஸே தெரில. அவ்வளோ ஒரு அன்பு காட்டுறாங்க எல்லாருமே, மக்கள் எல்லாருமே. அந்த அன்புக்கு நான் எப்போவுமே அவங்களுக்கு அடிமை. அப்பா பற்றி சொல்லணுன்னா எனக்கு மியூசிக் ஃபீல்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டர், தி ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்டர்னு சொல்லலாம் அப்பா. அண்ட் அந்த சப்போர்ட்டோட நான் நிறைய ஹைட்ஸ் ரீச் பண்ணுவேன். அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேனில் வண்டு மூழ்கும் போது
தவம் என்று வந்தாள் மாது நெஞ்சுக்குள் தீயை வைத்து மோகம் என்றாள் தண்ணீரில் மூழ்கிக் கொண்டு தாகம் என்றாள் தனிமையிலே பெருமையிலே எத்தனை நாள் அடி இளமையிலே கெட்டன இரவுகள் சுட்டன களவுகள் இளமையில் சுளமை இளமையிலே அந்தி மழை. அம்மா பற்றி சொல்லணும்னா அவங்க சின்ன வயசில் மியூசிக் கற்றுனாங்க அண்ட் சில காரணத்தினால அவங்க கண்டினியூ பண்ண முடியல மியூசிக். சரத்துக்கு மியூசிக்னு ரொம்ப பிடிக்கும். பட்டு மியூசிக்கில் இந்த அளவுக்கு வருவான்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. டிவியில் சீரியல்ஸில் வரல டைட்டில் சாங்லாம் பார்த்து ஹம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் சரி இவனுக்கு மியூசிக்கில் சேர்த்தா நல்லா இருக்கும்ன்ற இன்டென்ஷனோட மியூசிக்கில் சேர்த்தோம். மியூசிக் கிளாஸ் டைமில் வந்து நான் இங்கேயே ஓடி போய் விளாட போயிடுவேன். ஸோ அம்மா திரும்ப தேடி தேடி பிடிச்சிட்டு என்னை மியூசிக் கிளாஸ் காஷின் போய் கற்றுக் கொடுத்து எல்லாமே ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அம்மா. இப்போ சரத்துக்கு விஜய் டிவி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. அவன் நல்லா தமிழ் கற்றுன்னு நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டுருக்கான். பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் பின்னாடி ஆஷா பான்ஸ்லே, ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து சார் இவ எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல காமெண்ட்ஸும் வாங்கியிருக்கான் அவன்கிட்ட. ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும் அன்பே உன் பேரை சிந்தித்தால் தீக்குச்சி இல்லாமல் தீ மூட்டக்கூடும் கண்ணேரம் கண்கள் சந்தித்தால் நான் என்று சொன்னாலே நான் அல்ல நீதான் இன்றி வாழ்ந்தாலே நீர் கூட தீதா உன் சுவாச காற்றில் வாழ்வேன் நான். இந்த காம்படிஷனில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ண 2 பேர் வந்து எங்கள் மாமி அண்ட் எங்கள் தாத்தா. ஹைதராபாத்தில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ தூரம் பாடி பப்ளிக் ஓட்டில் வந்துட்டு அவன் ஃபைனலுக்கு வந்திருக்கான். அதே மாதிரி பப்ளிக் ஓட்லேயும் வந்து மறுபடியும் ஃபைனலுக்கு வந்துட்டு எல்லாரும் உதவுமாறு நான் தாய்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஃபோக் சாங்ஸ் ரவுண்டில் நான் பாடின பாட்டு தாழையாம் பூ முடிச்சு. தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழையிலை போல வந்து அந்த பாட்டு பாடினப்போ ஸ்ரீனி சார் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஒரு லெஜெண்ட் ஸ்ரீ பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட என்னை கம்பேர் பண்ணியிருக்கார். யூ ஆர் தி நெக்ஸ்ட் பிபிஎஸ், ஹூ நோஸ். என் நெக்ஸ்ட் சாங் பற்றி சொல்லுவேன்னா மல்டிலிங்குவல் சாங்ஸ் ரவுண்ட். அதில் வந்து தமிழ் தெலுங்கு 2 சேர்த்து பாடிருக்கேன். ஒரு பாட்டு பெண்மை கொண்ட மௌனம். ஆச்சி கடிலோ கலிசே போய் நாரே பட்டி நீ மரிச்சே போய் மானாலினி ధ్యానము కావాలినే శూన్యము అప్పుడా గాలి మూగగానము பெண்மை கொண்ட மௌனம் பிரிந்தாலும் நெஞ்சில் சலனம். மெச்சூரான சிங்கர் நீங்கள். யூஆர் a finished singer, finished product almost. கண்டிப்பாக playback material. About time you start singing in films, man. அந்த ஒரு கமெண்ட் ட்ரூ ஆகணும் என்னோட லைஃப்பில் நான் நினைக்கிறேன். பூவாசம் புறப்படும் பெண்ணு இது வந்து நான் வைரமுத்து சார் ரவுண்டில் நான் பாடின பாட்டு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் அகைன். புள்ளி சேர்ந்து ஓவியம் உள்ளம் சேர்ந்து காவியம் கோடு கூட ஓவியத்தின் பாகமே கூடல் கூட காதல் என்று ஆகுமே ஒரு வானம் வரைய நீல வண்ணம் நம் காதல் வரைய என்ன வண்ணம் என் மெக்கத்தில் நிறம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா. உங்க குரல்ல ஒரு காந்தம் இருக்கு. அந்த காந்தத்தை நீங்க ரொம்ப அழகா பயன்படுத்துறீங்க சங்கதிகள் மேல. அந்த சங்கதிகள் மேல அந்த காந்தம் பாய்கிற போது ஒரு சின்ன மின்சார உற்பத்தி ஆகுது, காதுகள்ல வந்து அடிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. என் டாப் 20 வரும்போதே எஸ்பிபி சார் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருந்தார். அது வந்து நினச்சே பார்க்க முடியல எங்களால். அண்ட் அந்த ரவுண்டில் வந்து அவர் முன்னாடி நான் வந்து மண்ணில் இந்த காதலன்றி பாட்டு பாடுறேன். பொன்னி நதியும் கண்ணியும் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகம் தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில்
இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடும். ஏன் இந்த பாட்டெல்லாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறேன்? அந்த மூச்சு விடாமல் பாடுறதுக்காக பிரயத்னம் பண்ணி அதெல்லாம் டெக்னாலஜி வச்சு பண்ணது அந்த காலத்தில். நான் எல்லாருமே இப்போ கூட மேடையில் அந்த மூச்சு விடாமல் பாட்டுன்னு பாடுறேன். மூச்சு விடாமல் எங்கே பாடிருக்கிறோம்? ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி ப்ராப்ளம் இன் யுவர் சிங்கிங். வெரி என்ன திடீர்னு ஒரு ஃபீமேல் வாய்ஸில் பேச ஆரம்பிச்சிட்டே நீ. தேங்க்யூ சார் அப்படின்னு கேட்டுச்சு. இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி. ஸோ யூ டிட் குட் ஜாப். அண்ட் இந்த சூப்பர் சிங்கர் 4 ஜெர்னியில் மறக்க முடியாத விஷயங்கள் என்னென்னா, எங்களுக்கு நிறைய லெஜெண்ட்ஸ்க்கு முன்னாடி பாடுற ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க விஜய் டிவி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எஸ்பிபி சார் வந்தாங்க, ஜானகி அம்மா வந்தாங்க, அண்ட் த வெரி கிரேட் ஆஷா போன்ஸ்லே மேம் வந்தாங்க. सुनी सुनी सांस के सितार पर भीगे भीगे आंसुओं की तार पर एक सुर मिला रही है जिंदगी, एक सुर बुला रही है जिंदगी. सुनी सुनी सांस के सितार पर भीगे भीगे आंसुओं की तार पर. बहुत बहुत अच्छा गाया. तान तो आपकी बिजली की तरह जाती है. एकदम गला बहुत अच्छा बोलता है. आपने जो गाया बहुत अच्छा गाया. ஸோ இந்த சூப்பர் சிங்கர் ஜெர்னியில் அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் அண்ட் நல்ல அப்ளாஸ் வாங்கி அப்படியே முன்னே ட்ராவல் பண்ணும்போது எனக்கு திடீர்னு ஒரு டேஞ்சர் ஜோனில் வந்துட்டேன் நான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து என்னுடைய பெஸ்ட் கொடுக்க முடியல அந்த நாள். ஏன்னா எனக்கு ஹெல்த் கூட அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. ஸோ என்னால் அந்த 100% கொடுக்க முடியல. அதனால நான் வந்து அந்த டாப் 4ல் எலிமினேட் ஆகிட்டேன். The winner has to be announced. That is the third place is going to be Solalama. Do you want to go waiting? for it? Said Subhan. Congratulations, Said. Congratulations, Said Subhan. ஷரத், இவ்வளோ மாதங்களா உங்களுடைய பயணத்தை கூர்மையா கவனிச்சுட்டு வர நம்மளுடைய மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மேடையில பாடும்போது அவங்களுக்கு முன்னாடி பாடுவீங்க, அவங்களுடைய வாக்குகளுக்காக பாடுவீங்க. They will vote for you, they will encourage you, they will love you like anything. I am sure that you're going to bounce back and அந்த பிரம்மாண்டமான மேடையில நீங்க பாடுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இங்க எல்லாருக்குமே இருக்கு. என்னுடைய பேக்ரவுண்ட் தமிழாக இருந்தாலும் நான் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால எனக்கு சுத்தமாக தமிழ் டச்சே இல்லாமல் போயிடுது. என் தமிழ் மொழி மேலே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எனக்கு தமிழ் பாட்டு பாடுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் தமிழை வந்து முதலாக எழுத கற்றுக்கிட்ட வார்த்தை வந்து நன்றி. அந்த வார்த்தையை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். அண்ட் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு ஃபைனல்ஸில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த நன்றியும் நான் எப்பவும் மறக்க மாட்டேன். The 4th finalist of Super Singer 4 is Sharat Santosh. Sharat Santosh, the last finalist of Super Singer 4. உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் அண்ட் உங்களோட ஓட்ஸ்னால தான் நான் வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கேன்.
உங்களுக்கு எவ்வளோ தேங்க் பண்ணாலும் அது போகாது நிஜமாக. ஏன்னா எனக்கு ஃபைனல்ஸில் பாடணுங்கிறத ஒரு கனவாக இருந்தது. அது நீங்கள் எனக்காக நீங்கள் நினைவாக்கி கொடுத்தீங்க. கண்டிப்பாக ஃபைனல்ஸில் என்னுடைய பெஸ்ட் கொடுத்தவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுவேன். நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த விஷயம் இப்போ எழுதி காட்டுறேன். என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், இன்னமும் பண்ண போகிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to the Airtel Super Singer 4 powered by Energy தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். ஒவ்வொரு ஃபைனலிஸ்ட் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸஸ், அவங்களுடைய ஃபேண்டாஸ்டிக்கான இந்த மியூசிக்கல் ஜேர்னியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 4 ஃபைனலிஸ்டோடைய இசை பயணத்தை நம்ம வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக பார்த்துட்டோம். இப்போ 5வது ஃபைனலிஸ்ட், அதாவது நீங்க தேர்வு செஞ்ச செகண்ட் வைல்ட் கார்ட் ஃபைனலிஸ்ட் SS08 சோனியா உடைய இசை பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம். வாழ்க்கையை மாற்றும் வெற்றி பயணங்கள் நிறைந்த சூப்பர் சிங்கர் ரயில் கடைசியாக கோவையில் வந்தேறியது இந்த கேரளத்து குயில். சோனியா சுகானா? சுகம். ஓகே, எந்த பாட்டை பாட போன? இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேட்கறதுக்காகவே பகவான் வந்து எங்களை உட்கார வச்சிருக்காரு. You are selected, Sonia. இருளை தாண்டி வரும் விடியலை போல இவள் வாழ்க்கை சந்தோஷங்களையும் சங்கடங்களையும் ஏற்றி வந்தது. நான் தான் சோனியாட அக்கா. நான் கோயம்புத்தூர் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் மியூசிக் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். சின்ன வயசுலேருந்து சோனியா 3 வயசுலேருந்து அவள் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தாள். அப்போலேருந்து அவளோட டேலண்ட்டு அது இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் அம்மா எங்களை 2 பேரே ஒட்டுக்கா மியூசிக் கற்றுக்கிறதுக்கு ஒரு சார்கிட்ட அனுப்புனேன். நாங்கள் கேரளாவில் தான் இருந்தேன் அந்த டைமில். எங்கள் ஊர் கேரளாவில் ஒரு காம்படிஷனில் வின் பண்ணால், வாய்ஸ் ஆஃப் ஆல்பின்னு தான் அது ஒரு பேர். அதில் வின் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய மேடையில் பாடி அவளோட டேலண்ட் அப்படியே அவள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தா. நானும் சோனியாவும் ஒட்டுக்கா தான் மியூசிக் கற்றுக்க ஆரம்பித்தேன். அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் வீட்டில் உட்காந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். மியூசிக் கூட சேர்ந்து நாங்கள் வயலினும் கற்றுக்க ஆரம்பித்தேன். எப்போவும் என்னோடய அம்மா கூட தான் அவள் இருந்து பார்த்துருக்கா. அம்மா இல்லாமல் அவளுக்கு மியூசிக்கே இல்லை. அம்மா ரொம்ப அவங்க ஹெல்த்து கூட பார்க்காம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்க தங்கச்சிக்காக. அம்மா ரவுண்டு பார்க்கும்போது எனக்கு அவங்க அம்மா எப்படி அவளை மியூசிக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கா இதெல்லாம் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா தங்கச்சி இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு. ஃபுல்லாக அம்மாவோட இது கஷ்டப்பாடு தான் இருந்தது அதில் ஃபுல்லாக. அம்மா மாதிரி தான் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவர் எங்கள் ஊரில் கேரளாவில் வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அந்த வேலை வேற விட்டுட்டு ட்ரிவாண்ட்ரமில் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் அவரும் வருவார்.
அது எனக்கு மியூசிக் படிக்கணும், தங்கச்சிக்கு மியூசிக் படிக்கணும். அவள் பெரிய சிங்கர் ஆகிறதுக்கு என்னோடய அப்பாவோட கஷ்டப்பாடு நிறைய இருக்குதுல்ல. மியூசிக் இல்லாமல் அவளோட வாழ்க்கையில் அந்த மாதிரி தான் அவளோட லைஃபு. அவள் வந்து மேரேஜுக்கு அப்புறம் கூட அவங்க மியூசிக் வேண்டாம், வீட்டில் உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு அவள் அந்த வாழ்க்கையே வேண்டாம் சொல்லிவிட்டு அந்த மேரேஜ் லைஃபே விட்டுட்டு அவள் மியூசிக்காக அதெல்லாம் விட்டு அவள் வந்திருக்கா. அந்தளவுக்கு மியூசிக் அவள் லவ் பண்ணுறாள். It's a great quality. It's fantastic. இந்த பாட்டும் வந்து அந்த execution was fantastic. சூப்பர் சிங்கரில் அவள் பாடினதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஜானகி அம்மா ரவுண்டில் பாடின அந்த அழகு மலர் ஆடு அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். தேங்க்ஸ்மா. எவ்வளோ நல்லா பாடிருக்கேன். பாட்டு பாடுறது எக்ஸ்பிரஷன்ஸோட ரேஞ்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஜதி கூட ஒரு ராகவேந்திர சொன்ன ஜதி அந்த ராகம் இல்லை ஸ்வரம் ரொம்ப பிரமாதம். அதெல்லாம் கூட பாடுறது ரொம்ப கஷ்டம்மா. ரொம்ப நல்லா பாடிட்டேன். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் சிங்கர்லேயே நான் பார்த்தது கம்மி. த ஹோல் ஆஃப் சூப்பர் நான் எத்தனையோ கிரேட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்த்துருக்கேன். பட் சூப்பர் சிங்கர்லேயே ஏன்னா இந்த பாட்டு பாடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான பாட்டு இது பாடுறது லைவாக. யூ ஜஸ்ட் completely nailed it, Sonia. It was incredible. Sonia, I don't know who will be the super singer winner, but at this point of time you have won everyone's hearts. Thanks, ma'am. You are the winner, right? Because and you have got showers of blessings from Amma, so what else you want? Fantastic singing, fantastic. Thank you so much, ma'am. அதே மாதிரி தான் ராஜா சார் ரவுண்டில் பாடின புத்தன் புது காலை சாங் அதுவும் சூப்பராக இருந்தது. பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ, இளம் பூவை நெஞ்சில் தோன்றும் அதுதான் தாளமோ, மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள், குயிலோசையின் பரிவா
தாமரை இலை மேலே தண்ணீர் சொல்லுவாங்களே அப்படி இருந்தது. ரொம்ப சந்தோஷம், எனக்கு கண்ணில் கொஞ்சம் தண்ணியே வந்துருச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ண, ரொம்ப நல்லா பண்ண. இன்னொரு விஷயம் சோனியா பற்றி சொல்லணுன்னா அவள் வந்து எல்லா ஜேர்னல் சாங்ஸும் ட்ரை பண்ணுவாங்க. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. बहुत अच्छा, ரொம்ப நல்லா இருக்கு. This was one of your finest performances. Truly. ஒன்ன கண்ட நாள் முதல்ல வச்ச போட்டும் கருப்பு தான், ரெட்டு சட்டை பின்னால கட்டு ரிப்பன் கருப்பு தான், பூக்கடையில் தேடினேன் பூவில் கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது விருப்பு தான். சோனியா, நிஜமா உன்னுடைய வாய்ஸ் ஒரு 1000 வாட்ஸ் வாய்ஸ். அந்த இடம் உனக்கு தான், உன்னை பொத்தி வச்சிருக்க. வெரி டிஃப்ரெண்ட் சாங் சாய்ஸ். இந்த ரவுண்டு பொறுத்தளவுக்கு எல்லாருமே நல்ல ஃபாஸ்ட் பேஸ்டாக போயிட்டு இருக்கும்போது இது ஒரு மெலாடிக் குத்துன்னு சொல்லலாம். சிங்கிங் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ சார். மாகாப்ஸ், இந்த பொண்ணு 1,71,622 ஓட்டுகள் வாங்கி அவங்களுடைய இடத்தை பிடிச்சிருக்காங்க ஃபைனல்ஸ்ல. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. வெரி குட். அந்த கண்டிப்பாக வந்து ஓட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை வந்து நாங்கள் சொல்லிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக அந்த 5 கண்டஸ்டன்ட்டுமே சொல்லிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்டு வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். சோனியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இசை பயணம் வந்து நிறைய உச்சங்களை பார்த்தது, நிறைய ஹைஸ் பார்த்தது. ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து எதிர்பாராத சில லோஸும் பார்த்தது, சில சறுக்கல்கள் இருந்தது, அவங்களுக்கு வந்து சில இமோஷனல் பிரச்சனைகள் எல்லாமே வந்தது. ஆனால் அது எல்லாத்தையுமே கடந்து அவங்க வந்து ஒரு ஃபைனலிஸ்டாக எப்படி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து சோனியாவுடைய இசை பயணத்தை பார்த்துடலாம். மான்புர மங்கை நிலாயோ சிம்மாதுளை வாய் மூடி சொல்லாயோ. The entire dynamical range and your expressions were just beautiful, good, very good. That is all, nothing else. You sang beautifully well, pitching was right, tempo was right, everything was right. இந்த பாட்டு இப்படியெல்லாம் பாட முடியாதுயா. யூ டச் வாட் ஏ நேச்சுரலா. மை காட், எப்படி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சோனியா. அப்பா, சூப்பர் சிங்கரில் பாடின கண்ணாளனே அந்த சாங்கில் ஒரு மெயில் வாய்ஸ் வருது, அது கூட அவள் சூப்பராக பாடினது. மை காட், நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே புரியல. அவுட்ஸ்டாண்டிங், அமேசிங், பிரில்லியன்ட், என்ன சொன்னாலும் போறாதுன்னு நினைக்கிறேன். என்ன பாடினீங்க நீங்க, எப்படி பாடினீங்க நீங்க? ஷோ சி ரெக்கார்டிங்ல பாடுறது சம்திங் இஸ் பட் அமேசிங். ஐ எம் டெல்லிங் யூ, நான் ஒன்று நோட் கூட எங்க நான் பார்க்கல ஆஃப். அண்ட் என்ன ஒரு வேரியேஷன்ஸ் இன் யுவர் சங்கதீஸ், ஐ எம் ஜஸ்ட் ஸ்டன்ட். அவ்வளோதான். ரத்தம் கோதி கோதிக்கும் போலை கோதித்திடும் நீர்க்குமிழ் போல
எல்லா ஃபாஸ்ட் சாங்கு எல்லா பெப்பி நம்பர்ஸ் லைட் சாங் கிளாசிக்கல் எல்லாமே அவளுக்கு பாட முடியும் அவளால். அதுதான் அவளோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. சோனியா, அமேசிங் அமேசிங், ஃபேண்டாஸ்டிக். நிஜமாக ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க எப்படி இது பாடுறது, இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது. No, it's not something that's it's easy to do on stage. And இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்க்கு you just moved beautifully. உன்மேனே உருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே தனனனனனனனனா உன்மேனே உருகுதே என் ஆசை பெருகுதே ஏதேதோ நினைவு தோணுதே எங்கேயோ இதயம் போகுதே பனிக்காற்றிலே சுருரு சுருரு சுருரு. அவளுக்கு த்ரோட்டு முடியாமல் இருந்த அந்த டைமில் கூட என்னை ஃபோன் பண்ணி டெய்லி கூப்பிடுவா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது எனக்கு. ஃபோனில் பேசும்போதே வாய்ஸே வரல வெளியில். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி அவள் பாடணுன்னு எனக்கே தெரியாது. நினைவோ ஒரு பறவை விரிக்கும் மது சிறகை பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை. சோனியா, என்னாச்சு வாய்ஸுக்கு? காலியா? மேலெல்லாம் போகாதா? இல்லை மேலே போகாது. பறக்கும் அது கலக்கும் தன்னுறவை நினைவோ ஒரு பறவை. You sang and you are in complete control of the song. Amazing. Outstanding. உங்களோட கண்டிஷனை வச்சுட்டு இந்த பாட்டு நீங்கள் பாடினது வந்து கண்டிப்பாக இட் இஸ் அமேசிங். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆனி பொண்ணு எறாத்து பொண்ணு கூடத்திலே நடுக்கூடத்திலே ராஜா போல எறாத்து பிள்ளை மாமி சின்ன மாமி மடிசால் அழகி வாடி சுதாமே வாடின. சோனியா, ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு ஒரு உண்மையான பதில் சொல்லுங்க. உங்களுக்கு உண்மையிலே தொண்டையில் ப்ராப்ளம் இருக்கா? இன்னைக்கு வாய்ஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா? இருக்கா? பட் தி வே யூ ஆர் சிங்கிங் இஸ் so extraordinary despite all the problem. So it's proven that voice நல்லா இல்லைன்னா பேசுறது மட்டும்தான் கஷ்டம், பாடுறது ஈஸி தான். எழுத பையன் பாடுத காத்த வந்த பயம் இது தேனாடும் இனிக்கும் பயம் எல்லோரும் வாங்கும் பயம் இது ஏயக்கின பிறந்த பயம். Oh, Sonia, this is outstanding. பா, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த பாட்டு இந்த மாதிரி பாடுவேன். இது ரொம்ப கஷ்டம் அந்த பாட்டு. அப்படி அவ்வளோ ஈஸியாக பாட முடியாது. எல்லாரும் ஈஸ்வர அம்மா மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் யூ ஜஸ்ட் சூப்பர். நான் தொட்டு கொண்டா 8 பைசா இப்போ தொடட்டுமா உன்னை தொட்டுக்க சொல்லி விடட்டுமா. அப்போ எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாவா, எப்படிடி நான் பாடும், என்னால் எப்படிடி பாட முடியும். நான் சொன்னேன், உன்னால் முடியும், நீ பாடு, கண்டிப்பாக உன்னால் பாட முடியும். அந்த டைமில் தான் அவள் வந்து பாடி த்ரோட்டு ப்ராப்ளம் இருந்ததுனால அவளுக்கு வந்து கொஞ்சம் அவள்கிட்ட அந்த
எப்பவும் பாடுற மாதிரி அவளால் பாட முடியலை. 2 பேரில் யாராக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே. அதில் ஒரு ஆள் வந்து இன்றைக்கி சூப்பர் சிங்கரை விட்டு வெளில போகிறாங்கன்னா கஷ்டமாக இருக்குது. நிறைய வாட்டி கேட்டு தான் டிசிஷன் இருந்தாங்க. வி டிசைடட் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ், கம் பேக். ரொம்ப ஆசைனால வந்து இந்த சூப்பர் சிங்கர் மேடம். என் லைஃப்பில் இந்த மாதிரி எனக்கு வாய்ஸ் இன்ஃபெக்ஷன் இது வரைக்கும் வந்ததில்லை. இப்போ ஒரு ஃபீவர் இருந்தால் கூட, கோல்டு இருந்தால் கூட வந்திருக்கலாம். ஆனால் விட்டு போக மாட்டேங்குது அந்த இன்ஃபெக்ஷன், அப்படியே நிற்குது. கண்டிப்பாக அவள் வைல்டு கார்டில் வந்ததே அவள் வந்து த்ரோட்டு முடியாமல் பாடினதுனால தான் அவள் வந்து வைல்டு கார்டில் வந்தாள். அவள் வந்து அந்த த்ரோட் வச்சு பாடி ஃபைனலில் இன்னானா. அவளுக்கு 1.5 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வந்திருக்க. அது கண்டிப்பாக மக்கள் மூலமாக தான் வந்திருக்க. ரொம்ப சப்போர்ட் அவளுக்கு இருக்குது, மக்களோட சப்போர்ட் ரொம்ப இருக்குது. இவங்களோட சேர போகிற அந்த 5வது ஃபைனலிஸ்ட்டை நம்மளுடைய 4 ஃபைனலிஸ்டே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 5, 4, 3, 2, 1. The 5th finalist of Super Singer 4 is Sonia! சத்தியமாக இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடவுள்கிட்ட ரொம்ப நன்றி சொல்கிறேன். அது மாதிரி என் பேரண்ட்ஸ், எனக்காக வாட் பண்ண தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும், எனக்கு சப்போர்ட் பண்ண ப்ரே பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபைனலே வந்து அவளுக்கு நல்லா பாடணுன்னா மக்கள் சப்போர்ட்டு இனியும் கண்டிப்பாக வேணும். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட தங்கச்சிக்காக.